வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ சிப்ஸ் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சிப்ஸ். அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். சால்ட் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். கட்டிங் போர்டில் வந்து நம்ம எடுத்து உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கின்னை வந்து நம்ம ஸோ பாருங்கள், நம்ம வந்து உருளைக்கிழங்கு ரெண்டுமே வந்து தோல் சீவி எடுத்தோம், பீல் பண்ணி எடுத்தோம் ஸ்கின்னை. இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த பஜ்ஜி சீவுறதில் வச்சு உருளைக்கிழங்கை நம்ம நல்லா ஃபைனாக நம்ம சீவிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம நல்லா சீவிட்டோம். நல்லா இதை பாருங்கள், இது போல் திக்னஸில் இருக்கணும். இது போல் நம்ம உருளைக்கிழங்கு சீவி வச்சுட்டோம். நான் வந்து கட்டிங் போர்டு மேலே உருளைக்கிழங்கு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒன்று தள்ளி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒரு 10 மினிட்ஸ் கூட நம்மளுக்கு அப்படியே காற்ற ஆரட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டும் மிளகாத்தூளும் வச்சு நம்ம சேர்த்து நம்ம குளிக்க எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், 10 மினிட்ஸ் போல் நான் வந்து நல்லா காற்றார விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மிதமான டீயில் வச்சுட்டு இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். 1 by 1 ஆட் பண்ணணும். நம்ம வந்து ஒட்டுமொத்த உருளைக்கிழங்குமே சேர்க்கக்கூடாது. எண்ணெய்க்கு தகுந்தாற் போல் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். பாருங்கள், நான் ஒரு 10 பீசஸ் போல் போட்டிருக்கேன். மிதமான தீயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்த வாட்டர் கண்டென்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக போகணும். அப்போ தான் நம்மளுக்கு 1 வீக் ஆனாலும் நம்மளுக்கு அது வந்து சிப்ஸ் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்ல மிதமான தீயில் வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு மொறுன்னு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதே போல் செகண்ட் பேட்ச் நம்மளுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். மிதமான கீரை தான் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். பேட்ச் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு அகலமான போலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம். உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டோம். இந்த சிப்ஸை வந்து நம்ம ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கருக்கு முறுக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் உங்களுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த சிப்ஸ் வீடியோ உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.